வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால், மாலை போட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு ஃப்ராடு தம்பதிகள் கிளம்பியிருக்கிறாங்க. எதுலேன்னு பார்த்தீங்கன்னா காரில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு நாங்கள் இந்த மருந்து வாங்குறதுக்கு டாக்டர்கிட்ட போயிருக்கிறோம். அந்த டாக்டர்கிட்ட தான் நாங்கள் மருந்து வாங்குகிறோம் அப்படின்ட்டு மாலை போட்டு ஒரு நாள் கூடி உண்மை பேசாத ஒரு பொய்கார தம்பதிகள்னால் நம்ம இளவரசன் என்கிற ஏமாட்டுக்காரனுமே காத்திரி என்கிற பொய்காரின்னு சொல்லலாம். அந்த பொய்காரனுக்கும் பொய்காரிக்கும் என்ன வேணால் மக்களை ஏமாற்றிட்டு நாள்தோறும் ஏமாற்றி பொழைச்சி இன்றைக்கி வீடு வாங்க போகிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க, வீடு யார் வேணால் வாங்கலாம். ஆனால் அதெல்லாம் உழைச்சி வாங்கணும். கனவை எந்த இடத்துலையும் முளைக்காத 1ஆம் நம்பர் பொய்கார சோம்பேறி. அதுக்கு சப்போர்ட்டாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பொய்கார பெண்மணி சொல்ல. பொய்காரினா உலகத்திலேயே இந்த பெண்மணி மாதிரி ஒரு பொய்காரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது அந்த மாலை ஓட்டுக்கிறாங்க. இவங்க மாலை ஓட்டதே கிட்டத்தட்ட தப்பு தான். என்னென்னா இவங்க பெரியப்பா காலமாகிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் பெரியப்பா காலமாயினா ஒரு 15 நாள் கழித்து நம்ம மாலை ஓடலாம். அது பெரியப்பாவுக்கு செய்கிற கடமை. அது எந்த ஒரு குற்றமுணர்ச்சியும் இல்லாமல் இந்த பொய்காரனுக்கும் அந்த தீட்டு அந்த கடவுளை வந்து வியாபாரமாக்கிறதா இந்த பொய்காரனுக்கும் பொய்காரிக்கும் வேலை. அந்த பொய்கார பெண்மணி என்ன சொல்லுங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மருந்து வாங்குறதுக்கு டாக்டர்கிட்ட தான் போய்க்கிறேன். எந்த டாக்டர்? சத்தியமங்கல் டாக்டரா? ஐயா அங்கே போய் ஒரு வீடியோ போட்டு சொல்ல பார்க்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, பச்சை பொய் பேசுகிறாங்க. ஏதோ திருப்பூரில் நாட்டு மருந்து கடையில் 1000 ரூபா கூட இல்லைங்க, 500 ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட 2500 15 நாளைக்கு டாக்டர்கிட்ட 1000 ரூபா தான். அந்த நாட்டு மருந்து கடையில் 15 நாளைக்கு 500 ரூபா தான். ஆனால் அதையவே 2000 வச்சு மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்க. எதே மாலை போட்டு. இவங்களுக்கு மாலை ஓட்டான்னா போட்டாட்டி என்ன, நாள்தோறும் மக்களை ஏமாற்றணும். நாள்தோறும் ஏமாற்றி பொழைச்சி அதில் வந்து வாழ்கிற தம்பதிகள் தான். உழைச்செல்லாம் கிடையாது. அந்த உழைச்சா இவங்களுக்கு அந்த அருமை தெரியும். அந்த உழைக்காமல் உட்காந்துட்டா 1ஆம் நம்பர் சோம்பேறிது. அந்த மாலை ஓட்டத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குதுன்னு கேட்டால், இந்த ஆள் சபரிமலைக்கு மாலை ஓட்டாலே பச்சை பொய் தான் பேசுவாங்க. இதில் வந்து கொண்டத்து மாகாளியம் கோயிலுக்கு மாலை விட குண்டமேறாங்க. அந்த கொண்டத்து மாகாளியம் கோயிலில் குண்டமரங்கிறதே 1ஆம் நம்பர் ஏமாற்றுக்காரங்க. இந்த 2 தம்பதிகளை சொல்லலாம். ஏன்னா நம்ம மாலை போட்டாது ஒரு 4 நாள் மாலை ஓட்டாலும் சரி, ஒரு நாள் மாலை ஓட்டாலும் சரி, கொஞ்சமாக உண்மை பேசணும். எந்த இடத்துலையுமே உண்மை வராத ஒரு பொய்கார தம்பதிகள் இவங்களுக்கு சொல்லலாம். காரில் உட்காந்துட்டு மருந்து பயங்கர டிமாண்டாமா. எந்த மருந்து பயங்கர டிமாண்டு? இந்த மருந்தோட பேர் ஆல்ரெடி சொல்லியாச்சு, சுராரி. அதாவது ஆன்லைன்லேயும் கிடைக்கும். டாக்டர்கிட்ட ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேங்க, 9445670646 9445670646. சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர் நாகராஜன். அந்த நாகராஜன் சார்கிட்ட இவங்களை பற்றி கேட்டேன்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5000 6000 10000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது சொன்னதாருன்னா டாக்டர் இந்த மருந்து சாப்பிட்டும் போதை போட்டு வந்தவன் தான் இந்த பொய்கார இளவரசன். அந்த பொய்கார பெண்மணிக்கும் நல்லா தெரியும் இவங்க கனவை. இந்த மருந்து சாப்பிட்டு குடிக்காமல் இருக்குமா, இந்த மருந்து சாப்பிட்டா குடிக்க மாட்டேன்ட்டு இந்த பொய்கார பெண்மணி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மருந்து சாப்பிட்டும் இந்த பொய்கார போதை போட்டு வந்து அதுக்கப்புறம் தாம்மா கெஞ்சி கூத்தாடி இந்த மருந்து வாங்கிச்சு. இப்போ வந்து காரில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எங்கே போயிட்டு இருக்கிறாங்க? நாட்டு மருந்து கடைக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. டாக்டர்கிட்ட கிடையாது, எந்த டாக்டர்கிட்டையும் கிடையாது. இவங்க 2 பேரும் ஒரு படிப்பறிவில்லாத 1ஆம் நம்பர் முட்டாளுக தான். ஒரு மெடிக்கல் துறை பற்றி ஒன்று எதுவும் தெரியும். யார் வேண்டும் எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஆனால் கை கால் வராமல் போகும், ஃபிட்ஸ் வந்தால் இவங்களெல்லாம் கேட்க முடியாது. ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணிடுவா, வாட்ஸ்அப் நம்பர் பிளாக் பண்ணிடுவா. மருந்து அதிக ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா திருப்பி காசு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணிடுவா. அந்த மாதிரி ஒரு ஏமாற்றி பொழைக்கிற ஒரு தம்பதிகள் தான் இவங்களை சொல்ல. இன்றைக்கி காரில் உட்காந்துட்டு ஒய்யாரமாக போயிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா மக்களை ஏமாற்றிட்டு லட்சமாக சம்பாதிக்கணும். அப்போ தான் அந்த 40 லட்சம் 50 லட்சம் வீடு வாங்க முடியும். ஒரு வீடு வாங்கணுன்னா ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 10 வருஷமோ 15 வருஷமோ கஷ்டப்பட்டு உழைக்கணும். உழைச்சா தான் ரெடி கேஷ்லாம் வாங்க மாட்டாங்க, லோன் போடணுங்க. இந்த பொய்கார போய் லோன் போடும்போது லோனில் எலிஜிபிலிட்டி கேட்பாங்க. நீ எங்கே வேலை செய்யணும்னு கேட்டால் யூடியூப்பர்னா பேங்க்கார காரி துப்பிடுவா. ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு தான் வந்து அதனோட மதிப்பு தெரியும். சேலரி ஸ்லிப்னா என்னென்னு இந்த பொய்காரனுக்குமே பொய்கார பெண்மணிக்கும் சத்தியமாக தெரியாது. என்ன காரணம்னா நாள்தோறும் மக்களை ஏமாற்றிருக்க 4 வருஷம் இல்லைங்க, 40 வருஷமான இந்த ஆளில் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு துப்பு கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற துப்பு கிடையாது, திராணி கிடையாது. ஏன்னா திடீர்னு படுத்து போச்சுன்னா எப்படி போய் லோன் கட்டுறது? அதனால தான் இப்போ காரில் உட்காந்துட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு
வாங்கி பயங்கர டிமாண்டு. ஏன்னா பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்கிறார், கேட்டுக்குங்க. எம்பிபிஎஸ் 2 எம்பிபிஎஸ் டாக்டர், படிப்பறிவு இல்லாத எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்கிறார், கேட்டுங்க. கேட்டுட்டு போய் அவங்கள நம்பி மருந்து வாங்கினா அவங்க தான் 1 நம்பர் முட்டாள். நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இந்த மருந்தோட விலை வேறு 1000 ரூபா தான். வாட்ஸ்அப் போய் நீ கேட்கும்போது சத்தியமாக நீ விலை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது 2000 ரூபாம்பா, வேணுன்னா வாங்க, இல்லைன்னா வாங்காட்டிப்போ அப்படிங்கிறாங்க. ஏன்னா முட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் இவங்கள மாதிரி சோம்பேறிகள் பணக்காரங்களாம் உருவெடுக்கலாம். அந்த முட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம திருப்பி ஏமாறும்போது நம்மளை என்ன சொல்லுவாங்க? முட்டாள் தான் சொல்லுவாங்க. அந்த முட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத, வேலை வெட்டி இல்லாத, உழைக்காத சோம்பேறிகளை நீங்கள் உருவாக்குறீங்க. இந்த மருந்து நான் வாங்குறது இல்லைங்க. ஆனால் இந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபா தான். நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும், ஆன்லைன்லையும் கிடைக்கும். சுரானா சுராரி ஆல்ரெடி சொல்லியாச்சு. இல்லைன்னா 9445670646 டாக்டர் நாகராஜன், அவர்கிட்ட டீட்டெயில் கேளுங்க. இவங்களை பற்றி புட்டு வைப்பாங்க. சத்தியமங்கலம் போய் வாங்க மாட்டாங்க. சத்தியமங்கலம் போனீங்கன்னா இவங்களை அடித்து விரட்டி விட்ருவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி சோம்பேறிகளை நீங்கள் பணக்காரனாக உருவாக்கிட்டீங்க. நீ ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்ககிட்ட தயவுசெய்து மருந்து வாங்காதீங்க. இவங்க லட்சமாக கொள்ளையடிக்க பிளான் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வழி கொடுக்காதீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சோம்பேறிகளை, பொய்கார தம்பதிகளை நான் இது வரைக்கும் எங்கேயுமே போட்டதில்லை. மாலை போட்டாவது கொஞ்சமாவது உண்மை பேசணும். மாலை போய் கணவன் மனைவி கண்டுக்கு பச்சை போய் பேசிட்டு பயங்கர டிமாண்டு, அந்த டிமாண்டு, இந்த டிமாண்டாக இருந்தால் 1000 குடிகாரனு தான் இருக்கிறாங்களா இவங்க சேனலில்? நல்லவர்களே இல்லையா? இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடிகாரர்களும் திருந்திருப்பான்னு கேட்டால் இவர் அதுக்கு மேலேயும் சொல்லுவா. தமிழக அரசு இவர் கூப்பிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துங்க. ஏன்னா உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அதாச்சும் சொல்ல போகிறாரு. இந்த மருந்து சாப்பிட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. 45 நாள் நீங்கள் ஏமாறுறதா மிச்சம். இந்த ஏமாற்றுக்காரங்கிட்ட ஏமாறாத மிச்சம். அப்புறம் புலம்பி தள்ளுவீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து இந்த குடிகாரனுக்கிட்டுமே, இந்த பொய்காரிக்கிட்டையுமே பேச்சை நம்பி இந்த மருந்து வாங்காதீங்க. இந்த மருந்து வாங்கணுன்னா சுரானா சுராரி மருந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். அங்கே போய் வாங்க. இந்த சோம்பேறிகிட்ட மருந்து வாங்கி இவங்கள வீடு, பணம், நகை இதெல்லாம் வாழ விடாதீங்க. உழைக்காத 1 நபர் சோம்பேறி முக்கிய தான் இவங்க. நன்றி, வணக்கம்.